வயசான காலத்துல உடல் ஆரோக்கியத்தை, அதுவும் ஒரு எளிய கால் விரல்களை தூக்குற பயிற்சியின் மூலமா எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம மையக்கருத்து. இதை ஏதோ சாதாரண உடற்பயிற்சின்னு நினைச்சிட வேண்டாம். இது உங்களோட வயதான காலத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப பழமையான முதல் பயிற்சி என்ன சொல்லுது? நிறைய முதியவர்கள் காலையில எழுந்ததும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாற்காலியில உட்கார்ந்துருவாங்க. அவங்களுக்கு பாதங்கள்ல ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும். இதை எப்படி சரி செய்யறது? இதுக்காக தான் அவங்க நின்று கொண்டு செய்யற ஒரு எளிய பயிற்சிய அறிமுகப்படுத்துறாங்க. முதல்ல எந்த ஒரு பிடிமானமும் தேவையில்லை அப்படின்னா, நேரா நிமிர்ந்து நிக்கணும், கால்களை ஒன்னா சேர்த்து வச்சுக்கணும். பிறகு மெதுவா உங்க கால் விரல் நுனியில எழணும். அதாவது உங்க உடம்போட முழு எடையையும் பாதங்களோட முன்பகுதிக்கு மாத்துறீங்க. பரன் மேல இருக்கிற ஒரு பொருளையோ அல்லது உயரமான அலமாரியில இருக்கிற ஒரு பொருளையோ எட்டி பிடிக்க நாம கால் விரல்களை ஊன்றி நிப்போமே, அது போலவா? அதேதான். அப்படி உங்க விரல் நுனியில உயர்ந்த பிறகு அப்படியே நிக்க கூடாது. மெதுவா உங்க உடம்ப தளர்த்தி உயர்த்திய குதிகால்களை கீழே இறக்கி தரையில லேசா தட்டணும். ஒரு நிமிஷம், குதிகால தரையில தட்டண்டா. இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஏற்கனவே 60-70 வயசு தாண்டி அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும், முழங்கால்கள்ல இருக்கிற திரவம் குறைஞ்சிருக்கும். இப்படி அவங்க குதிகால தரையில தட்டும்போது அந்த அதிர்ச்சியால மூட்டுகளுக்கு பாதிப்பு வராதா? முழங்கால் எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சவங்களுக்கு இது ஆபத்தானது இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இந்த இடத்துலதான் பலரும் தப்பு பண்றாங்க. உடற்பயிற்சின்னு சொன்னாலே உடம்பு வருத்தி வேகமா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜிம்மி அவங்க மிக தெளிவா எச்சரிக்கிறாங்க. என்னன்னு சொல்றாங்க? இந்த முறையோட ரகசியமே அதோட மென்மையில தான் இருக்கு. நீங்க குதிகால தரையில தட்டும் போது அது ஒரு சின்ன தப் அப்படிங்கிற சத்தத்தை மட்டும்தான் உருவாக்கணும். சம்மட்டியால அடிக்கிற மாதிரி பலமா இடிக்க கூடாது. அந்த தட்டல் ஒரு மெல்லிய அதிர்வு, அதாவது ஒரு சின்ன வைப்ரேஷனை உங்க பாதங்கள்ல இருந்து கால்கள் வழியா மேல எழுப்பணும். ஓ, அந்த வைப்ரேஷன் தான் முக்கியமா? ஆமா, அந்த அதிர்வு தான் உங்களோட உறங்கி கிடக்கிற நரம்புகளையும் ரத்த நாளங்களையும் விழிப்படைய செய்யுது. இத ஒரு நாளைக்கு 10 முதல் 20 தடவை நிதானமா செய்யணும். உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது தான் இதுல எழுதப்படாத விதி. சரி, புரிஞ்சது. அந்த மெல்லிய அதிர்வு உடம்புக்குள் ஒரு அலை மாதிரி பரவி ரத்த ஓட்டத்தை தூண்டுது. மூட்டுகளை இடிக்காம தசைகளை மட்டும் தட்டி எழுப்புறோம். இது கேட்கறதுக்கு ரொம்ப நடைமுறைக்கு உகந்ததா தெரியுது. ஆனா மூத்த குடிமக்கள் எல்லோரும் ஒரே இடத்துல நிக்கிறவங்க கிடையாது. ஆமா, அதுவும் சரிதான். தமிழ்நாட்டுல காலை நேரத்துல பூங்காக்கள்லயும் தெருக்கள்லயும் முதியவர்கள் தவறாம நடைபயிற்சி செய்யறத நாம பார்க்க முடியுது. அப்படி தினமும் நடக்கிறவங்களுக்கு இந்த தத்துவத்தை எப்படி பயன்படுத்துறது? அவங்க நடந்துகிட்டே இதை செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். சொல்ல போனா வழக்கமான நடைபயிற்சியை விட இது பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மேம்பட்ட முறை அப்படின்னு ஆதாரங்கள் சொல்லுது. சீன மருத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா, நம்ம கால்கள்ல 6 முக்கியமான ஆற்றல் பாதைகள், அதாவது மெரிடியன்கள் போகுது. நம்ம வயிறு, கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளுக்கான நரம்பு இணைப்புகள் கால்கள் வழியா தான் செல்லுது. இந்த மேம்பட்ட நடைபயிற்சியின் மூலமா அந்த பாதைகளை திறக்க முடியும். அது என்ன மேம்பட்ட நடைபயிற்சி? வழக்கம் போல கைகளை வீசி நடக்கிறது கிடையாதா? இல்ல, இதுல சின்ன மாற்றம் இருக்கு. நீங்க நடக்கும்போது தரையிலிருந்து உங்க பாதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கால் விரல்களை பயன்படுத்தி தரைய சற்றே உந்தி தள்ளணும். அதாவது கால் விரல்களால தரைய ஒரு அழுத்தி அதுக்கப்புறம் உங்க முழங்கால்களை வழக்கத்தை விட சற்றே உயர்த்தி அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். இப்படி ஒரு 20 முதல் 30 அடி தூரம் வரை மிக மிக மெதுவா நடக்கணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இங்க நான் கொஞ்சம் குறுக்கிடணும். நீங்க சொல்றத கேட்டா எனக்கு பயமா இருக்கு. வயசானவங்களுக்கு பொதுவாவே பேலன்ஸ் பண்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். தெருவுல ஒரு சின்ன கல் தட்டுப்பட்டா கூட கீழே விழுந்துருவாங்க. இதுல முழங்கால வேற வழக்கத்தை விட உயர்த்தி நடக்கணும் அப்படின்னா அவங்க தள்ளாடி கீழே விழுந்துற வாய்ப்பு அதிகமாச்சே. எலும்பு முறிவு ஏற்பட்டா அது மீள முடியாத பாதிப்பாகிடுமே. உங்க கவலை முற்றிலும் நியாயமானது. அதனாலதான் இந்த விவாதத்துல பாதுகாப்ப நாம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். ஜிம்மோட குறிப்புகளும் இதேதான் சொல்லுது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, தலை சுற்றல் இருக்கிறவங்க அல்லது எலும்பு தேய்மானம் இருக்கிற மூத்த குடிமக்கள் இந்த நடைபயிற்சியை அப்படியே செய்யவே கூடாது. அப்போ அவங்க என்ன பண்றது? அதுக்கு பதிலா அவங்க ஒரு நாற்காலியையோ அல்லது சுவரையோ கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல நின்றபடி கால்களை மாற்றி மாற்றி உயர்த்தி மிதிக்கலாம். ஒரு ராணுவ வீரர் ஒரே இடத்துல நின்றபடி மார்ச் செய்வாரே, அது போல சுவற்றின் ஆதரவோட ரொம்ப மெதுவா செய்யலாம். ஒவ்வொருத்தரோட உடல் தகுதிக்கு ஏற்ப பயிற்சியை எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கலாம். ஆனா எக்காரணம் கொண்டும் பாதுகாப்ப விட்டு கொடுக்க கூடாது. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. சுவரை பிடிச்சுக்கிட்டு செய்யறது ரொம்ப பாதுகாப்பான மாற்று வழி.
சரி, நின்று கொண்டும் நடந்து கொண்டும் செய்யற இந்த 2 முறைகளை பார்த்தோம். ஆனா என் தாத்தாவை போல சில முதியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களால அதிக நேரம் நிக்க முடியாது, அல்லது முழங்கால் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு நாற்காலியிலே நீண்ட நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. டிவி பார்த்துக்கிட்டோ நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டோ உட்கார்ந்துருக்கிற அவங்களுக்கு இந்த 2வது இதயத்தை செயல்பட வைக்க எந்த வழியுமே இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த 800 வருஷ பழமையான முறையில மிகச்சிறந்த தீர்வு ஒளிஞ்சிருக்கு. நாற்காலியில அமர்ந்தபடியே கால் விரல்களை தூக்குற பயிற்சி இது. இத செய்யறதால நீண்ட நேரம் ஒரே இடத்துல இருக்கிறதால தசைகள்ல ஏற்படுற விறைப்புத்தன்மையையும் ஒருவித மரத்துப் போன உணர்வையும் முற்றிலுமா குறைக்க முடியும். ஓ, உட்கார்ந்துட்டே செய்யலாமா? ஆமா, ஆனா இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தயார்படுத்தல் தேவை. அமர்ந்தபடியே உங்க கணுக்கால வலது புறமா ஒரு 20 முறை, இடது புறமா ஒரு 20 முறை சுழற்றி தளர்த்திக்கணும். சரி, கணுக்கால்களை தளர்த்தியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? நாற்காலியில நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க முழங்கால்கள், தொடைகள் மற்றும் பாதங்கள் ஒரே நேர்கோட்ல இருக்கும்படி பாத்துக்கணும். உங்க கைகளை தொடைகளின் மீது வச்சுக்கிட்டு 2 முழங்கால்களையும் ஒன்னா சேர்த்து அழுத்திக்கணும். பிறகு உங்க கால் விரல்களை தரையில உறுதியா ஊன்றி உங்க குதிகால்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெதுவா உயர்த்தணும். மறுபடியும் அதே விரல் நுனியில நிக்கிற முறை, ஆனா இந்த முறை அமர்ந்தபடி செய்யறோம், அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி செய்யும்போது உங்களோட கெண்டைக்கால் தசைகளோட பக்கவாட்டுல ஒரு சின்ன பள்ளம் விழுறத நீங்களே தொட்டு உணர முடியும். உங்க தசைகள் வேலை செய்ய தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான நேரடி அறிகுறி அது. இது ஒரு 30 முதல் 50 தடவை வரை மிக நிதானமா செய்யலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது ரொம்ப எளிதா இருக்கே. ஆனா நான் படிச்ச ஆதாரங்கள்ல ஒரு இடத்துல மடியில ஒரு தண்ணீர் பாட்டிலையோ அல்லது கனமான புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு கூடுதல் சவாலை கொடுத்திருந்தாங்களே, அது எதுக்காக? வெறும் காலோட செய்யறதுக்கும் எடைய வச்சுக்கிட்டு செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த இடத்துலதான் சீன மருத்துவமும் நம்ம நவீன உடலியலும் மிகச்சரியா ஒன்றிணையுது. வயசாக வயசாக நம்ம உடம்புல தசை இழுப்பு ஏற்படும். இத மருத்துவத்துல சார்கோபீனியா அப்படின்னு சொல்வாங்க. இத தடுக்க தசைகளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமா, ஜிம்முக்கு போறவங்க செய்வாங்களே. அதேதான். 20 வயசுல இருக்கிறவங்க ஜிம்முக்கு போய் எடை தூக்குவாங்க. ஆனா 70 வயசுல இருக்கிறவங்க அப்படி செய்ய முடியாது இல்லையா? நீங்க உங்க மடியில ஒரு தண்ணீர் பாட்டில வைக்கும் போது, நீங்க குதிகால உயர்த்த முற்படும் போது உங்க கெண்டைக்கால் தசைகள் அந்த எடையும் சேர்த்து தூக்க வேண்டியிருக்கு. ஓ, இப்ப புரியுது. அந்த சிறிய எடை உங்க தசைகளை வலுவாக்க போதுமானது. வீட்ல இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சே மூத்த குடிமக்கள் தங்களோட தசைகளை எப்படி பாதுகாப்பா வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வியப்பா இருக்கு. எந்த செலவு இல்ல, ஜிம்முக்கு போக வேண்டாம், திண்ணையில அல்லது நாற்காலியில உட்கார்ந்தபடியே பேப்பர் படிக்கிற நேரத்துல இது சுலபமா செஞ்சிடலாம். சரி, இப்ப நாம நாளோட இறுதிக்கு வந்துட்டோம். பகல் முழுவதும் உழைச்ச கால்கள் இரவல்ல சோர்வடைஞ்சிடும். சிலருக்கு பாதங்கள்ல நீர் கோர்த்துக்கிட்டு வீக்கமா இருக்கும். நைட்டு படுக்க போறப்போ கால்கள் கனமா இருக்கிறதா உணர்வாங்க. தூக்கமும் வராது. இவங்களுக்கு ஜிம்மியோட குறிப்புகள்ல என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கு? இரவுல படுக்கையில படுத்தவாறு செய்யற ஒரு பயிற்சி இருக்கு. இத புரிஞ்சுக்க நம்ம மறுபடியும் சீன மருத்துவ கோட்பாட்டுக்குள்ள கொஞ்சம் போகணும். பாதத்தோட குதிகால் பகுதிய அவங்க சிறுநீரக மெரிடியனோட நேரடியாக தொடர்பு படுத்துறாங்க. இந்த மெரிடியன் தான் உடம்புல உள்ள நீரின் சமநிலைய, அதாவது ஃப்ளூயிட் பேலன்ஸ் அப்படிங்கறத பராமரிக்குது. சரி. பகல் முழுவதும் ஈர்ப்பு விசையோட காரணமா உடம்புல உள்ள நீர்மும் மெதுவா கால்களை நோக்கி இறங்கி அங்கே தங்கிடுது. அதுதான் அந்த வீக்கத்துக்கும் கனமான உணர்வுக்கும் காரணம். நாம முன்னாடி பேசின அந்த தண்ணீர் மோட்டார் ஈர்ப்பு விசைக்கு எதிரா பகல் முழுவதும் போராடி சோர்வடைஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாமா? 100க்கு 100 உண்மை. ஆனா நீங்க படுக்கையில மல்லாக்க படுக்கும்போது அந்த ஈர்ப்பு விசையோட தாக்கம் கால்கள்ல குறைஞ்சிடுது. மோட்டாருக்கு இப்ப வேலை சுலபம். எனவே படுக்கையில கால்களை நேரா நீட்டி முழு உடம்பையும் நல்லா தளர்த்திக்கணும். பிறகு உங்க கால் விரல்களை மெதுவா உங்க முகத்தை நோக்கி இழுக்கணும். அதுக்கப்புறம் வெளிப்பக்கமா நீட்டணும். இத ஒரு 20 முதல் 30 முறை மெதுவான தாளத்துல செய்யலாம். அதாவது காரோட ஆக்சிலரேட்டரை மிதிச்சு எடுக்கிற மாதிரி கால் விரல்களை முன்னும் பின்னுமா அசைக்கணும். இத செய்யறதால தங்கியிருந்த நீர் மறுபடியும் உடம்புக்குள்ள சீரா பரவிடுமா? ஆமா, இது கால்கள்ல தேங்கியுள்ள திரவத்தை மெதுவா விடுவிக்குது. சிறுநீரக மெரிடியனும் தூண்டப்படுது. கால்கள் லேசானது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நரம்புகள் அமைதியடைஞ்சு அன்றைய நாளோட சோர்வு நீங்கி மிக ஆழமான தூக்கத்துக்கு இது வழிவகுக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 4 எளிய முறைகள், அதாவது நின்று, நடந்து, அமர்ந்து மற்றும் படுத்துக்கொண்டு கால் விரல்களை தூக்குற பயிற்சிகள் ரொம்ப ஆழமான அறிவியலை உள்ளடக்கியவை.
தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த குடிமக்கள் தங்களோட அன்றாட பணிகளுக்கு இடையிலே அதை சுலபமா இணைச்சிக்க முடியும். இதுக்காக தனியா நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை. காலையில சோற பிடிச்சபடி கொஞ்சம் நடக்கலாம், மதியம் டிவி பார்க்கும்போது நாற்காலியில அமர்ந்து செய்யலாம், இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப வசதியான பாதுகாப்பான முறையை தேர்ந்தெடுத்துக்கிறது உங்களோட கைகள்ல தான், இல்ல உங்களோட கால்கள்ல தான் இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜிம்மியோட குறிப்புகள்ல சொல்லப்பட்ட விழிப்புணர்வு மற்றும் கவனிப்பு அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு ஒரு சின்ன சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம எப்பவுமே நம்மளோட பெரிய உறுப்புகளான மூளை, இதயம், வயிறு போன்றவற்றை பத்தியே கவலைப்படுறோம். ஆனா நம்ம பார்வையில இருந்து ரொம்ப தூரத்துல தரைய தொட்டுகிட்டு இருக்கிற பாதங்கள் மேல நம்ம முழுமையான கவனத்தை குவிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த சிறிய அசைவு ஒட்டுமொத்த இரத்த ஓட்டத்தையே மாற்றி அமைக்குது. உடம்போட கடைக்கோடியில இருக்கிற ஒரு சிறு பகுதிக்கு நம்ம செலுத்துற இந்த விழிப்புணர்வு நம்ம முழு உடல் ஆரோக்கியத்தோட கதவையே திறக்கக்கூடும் அல்லவா? இது உண்மையிலே நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான கருத்து தான். நோய்கள் பாதங்கள்ல இருந்து தொடங்குது அப்படின்னு ஆரம்பத்துல பார்த்தோம். இப்ப புரியுது, நம்ம முழுமையான ஆரோக்கியமும் அதே பாதங்கள்ல தான் தொடங்குது அப்படின்னு. அடுத்த முறை உங்க பாதங்கள் தரைய தொடும்போது அந்த மெல்லிய அதிர்வையும் உங்களுக்கும் பூமிக்கும் உள்ள அந்த தொடர்பையும் உணர்ந்து பாருங்க. அந்த சின்ன கவனிப்பு உங்களோட நீண்ட ஆயுளுக்கான